எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரிலேட்டட் டு டிஆர்பி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கரண்ட்லி பிரேக்கிங் அப்டேட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்டெட் 2026 தான். டிஎன்டெட் 2026 ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 10ஆம் தேதின்னு குறிப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஆர்எல்ஸ் அப்ளை பண்ணவங்க மேபி ரிப்ளை பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம ரெஸ்பெக்ட் டிஆர்பிக்கு மெயில் ஆர் ஆல் ஃப்ரீ கால் செய்து கேட்டு பாருங்கள். வி பர்சனலி சஜஸ்டட் தட் டூ. ஓகே, விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து 10ஆம் தேதினு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க சார். அந்த டேட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை சார். எங்கள் சார்பாக நீங்கள் கோரிக்கை முன்வைங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வைக்கிறோங்க. அதே சமயம் வந்து லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலங்க. ரெக்வஸ்டட் பட் தெரில. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து காமன் டிஎன்டெட்டை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. மே மாதம் குறிப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 2025 இந்த வாய்ப்பை தவற விட்டவங்க காமன் டிஎன்டெட்டில் வெற்றி பெறுங்க. வர இருக்கிற வாய்ப்பு நமக்கான வாய்ப்பாக நினைங்க. இன்று முதல் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீட்டாக பாஸ் பண்ண முடியும். ஸ்பெஷல் டெட் ஆர் காமன் டிஎன்டெட் இன்று முதல் படிக்க ஆரம்பிங்க. ஸோ நமக்கு காமன் டிஎன்டெட் மே மாதம், அதாவது இந்த மாதம் இறுதியோ இல்லை மே மாதம் தொடக்கத்தில் அறிவிப்பு வெளியே வந்தாலும் நமக்கு தேர்வு ஜூலை தான். இப்போ ஸ்பெஷல் டெட் அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான தேர்வும் ஜூலை தான். அதனால் நம்ம நினச்சோம் அப்படின்னா நீட்டாக பாஸ் பண்ணிடலாம். பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு சார். அதனால் கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அனைத்திற்கும் நாம் தயாராக தாங்க இருக்கணும். ஏன்னா இன்னுமே பாஸ் மதிப்பெண்கள் குறைக்க சொல்லியான கோரிக்கை போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அதனால் கேள்விகள் எப்படினாலும் இருக்கலாம். நம்ம அனைத்திற்கும் தயாராக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், இல்லை சார் நான் இந்த தடவை உறுதியாக வெற்றி பெற நினைக்கிறேன், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து டிஎன்டெட்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேட்ச் போட்டிருக்கோம். ஆல்ரெடி லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 243 மட்டும்தான் ஆஃபர் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011 ஆர்எல்ஸ் நம்மளுடைய அகாடமி ஸ்கேனர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்வு கண் முன்னே இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த காமன் டிஎன்டெட் எப்போ அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். வர காமன் டிஎன்டெட் உறுதியாக வெற்றி பெறுங்க. பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 ஆர் போத் குவாலிஃபை ஆகிக்கோங்க. ஸோ டெட்டு கட்டாயம் என்று சொல்லியிருக்காங்க சார். உறுதியாக வெற்றி பெறணும். அதுதாங்க அறிவிப்பு. அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அறிவிப்பு வெளியாயிருச்சு. ஸோ இன்னும் அப்ளிகேஷன் போடுறவங்க போட்டுட்ருக்காங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 to 4 ஏப்ரல் தானே, இப்போது மே ஜூன் அவ்வளோதாங்க. இன்னொரு 3 மந்த்ஸ் தான், அரௌண்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்று முதல் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நீட்டாக பாஸ் பண்ணிடலாம். அதுதான் நாங்களும் வந்து விருப்பப்படுறோம். காமன் டிஎன்டெட்டும் அதே போல் தாங்க. ஸோ நீங்கள் காமன் டிஎன்டெட் படிக்கிறீங்க, எழுதுறீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு பிக்கஸ்ட் ஒரு ரெக்கார்டு தான். சரிங்களா? நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து சர்டிஃபிகேட் இல்லாமல், டெட்டு குவாலிஃபைடு இல்லாமல், சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலை தேடி இருக்கலாம் மேபி. பட் முன்ன வேறு இப்போது நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுதான் நம்ம தம்பி ஒருத்தர் அப்படி தான் குவாலிஃபை ஆகிட்டாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரைவேட் ஸ்கூல் அப்ளை பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அவருக்கான ஒரு வேலை இருக்குல்ல. எத்தனை பேர் இருந்தாலும் டிஎன்டெட் குவாலிஃபைடுங்க, டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் குவாலிஃபைடு நான், புரியுதுங்களா? அப்போது நமக்கு ஒரு வேலை இருக்குது சார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் நியமனத்தில் எழுதி போகலாம். அதனால் டெட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பிளானர் எப்போ, அடுத்த அறிவிப்பு எப்போ, அடுத்த எக்ஸாம் எப்போ, தயவு செய்து வேண்டாம். சரிங்களா? ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. அப்ளை பண்ணிக்கோங்க. அதே சமயம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ளை பண்ணிக்கலாங்க. மேபி நம்மளும் கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக கோரிக்கை முன் வைக்கிறோம். காமன் டிஎன்டெட் உங்களுக்கு அடுத்த தேர்வு வரப்போகுது. நீங்களும் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க.